Here, look at the three persons can be arranged in how many ways? There are 6 ways. That is 3 factorial. 1 into 2 into 3, it is 6. And the 6 ways எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு செட் அதை பாருங்கள், அப்படி எழுதிக்கலாம். ஃபஸ்ட் அரேஞ்ச்மெண்ட். பெர்மிட்டேஷன் அப்படின்னா அரேஞ்ச்மெண்ட்ஸ், வரிசைப்படுத்தி வைக்கிறது. எத்தனை விதமாக நேர்கோட்டில் வரிசைப்படுத்துகிறோம். இப்போ ஸ்ட்ரைட் லைன் அரேஞ்ச்மெண்ட். இப்போ இந்த கேலை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த டோரா அண்டு ஒன் மோர் பாயை நம்ம சஃபல் பண்ணிக்கலாம். இது செகண்ட் வே ஆஃப் அரேஞ்ச்மெண்ட். மூணாவது அரேஞ்ச்மெண்ட் பார்க்கலாம். அடுத்தது டோராவை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கேல் இந்த பாயை இங்கே அரேஞ்ச்மெண்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இது தேர்ட் அரேஞ்ச்மெண்ட். ஃபோர்த் அரேஞ்ச்மெண்ட்டில் ஸோ இப்போ இங்கே ஃபஸ்ட்டுலையும் செகண்ட்லேயும் பாருங்கள், கேல் வந்து ஃபஸ்ட்டு இடத்துல நிற்கிறாங்க. தேர்டுலேயும் ஃபோர்த்துலேயும் அந்த டோரா வந்து ஃபஸ்ட்டாக நிறுத்திட்டு மீதி 2 பேரை நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம். பாய் அடுத்து கேலாக நிறுத்தியிருக்கோம். ஸோ இங்கே எப்படி இருக்குன்னா கேல் பாய் இதை 2 சஃபிள் பண்ணி தான் இங்கே எழுதியிருக்கோம். தேர்டு ஃபோர்த்தில் நம்ம டோரா ஃபஸ்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணி நிறுத்தியிருந்தோம். மீதி 2 பேரை சஃபிள் பண்ணிட்டோம். ஃபிஃப்த்து சிக்ஸ்த்தில் இந்த பாயை நம்ம ஃபஸ்ட்டில் நிறுத்திட்டு இவங்க 2 பேரையும் சஃபிள் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த பாயை இங்கே நிறுத்திட்டு மீதி 2 பேரை இங்கே நிறுத்தியிருக்கோம். அடுத்து 6ல் இதே பாய் தான் ரிப்பீட் ஆவார். இந்த டோராவும் கேலும் சஃபிள் ஆகிருப்பாங்க. ஸோ இதுதான் 6 ways ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ். 3 persons, 3 திங்ஸ்ன்னு சொல்லலாம், 3 persons சொல்லலாம், 3 ஆப்ஜெக்ட்ஸ் சொல்லலாம், 3 எலமெண்ட்ஸ்ன்னு சொல்லலாம். இந்த மாதிரி 3 பொருட்களை அல்லது 3 நபர்களை எத்தனை வழிகளில் அமர வைக்கலாம். சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் கொடுக்கலாம், அல்லது ஸ்ட்ரைட் லைனில் நிறுத்தி வைக்கிறது. அதாவது நேர்கோட்டில் நம்ம அரேஞ்ச் பண்ணுறத 6 வழியில் 6 waysல அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இது லீனியர் பெர்மிட்டேஷன். இப்போ 4 இருந்ததுன்னா 4 ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஏபிசிடி அப்படிங்கிற 4 லெட்டர்ஸை யூஸ் பண்ணி நம்ம 24 அரேஞ்ச்மெண்ட்ஸை நம்ம பார்த்துருக்கோம். இந்த 24 அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ 3 அப்படின்னா 3 ஃபேக்டோரியல் 6 சொன்னோம். 4 லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை 24 waysல 24 வழியில் நம்ம அரேஞ்ச் பண்ணதை இங்கே காமிச்சிருக்கோம். இந்த 24 ஒரு சிமிலாரிட்டிஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 6 பார்த்திங்கன்னா இந்த கலர் பாருங்கள், ஏபிசிடி அந்த ஃபஸ்ட்டு 1 2 3 4 5 6 பார்த்திங்கன்னா இதில் எல்லாத்துலேயுமே ஏ ஃபஸ்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். பாருங்கள், ஏ ஃபஸ்ட் பிளேஸில் வரதை 6 waysல அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். 7 8 9 10 11 12 பாருங்கள், பி ஃபஸ்ட்டு லெட்டராக வர்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். 13 14 15 16 17 18ல் சி ஃபஸ்ட் லெட்டராக வர மாதிரியும், 19 to 24 வரைக்கும் டி ஃபஸ்ட் லெட்டராக வர மாதிரியும். ஸோ இப்போ 6 6 ஒவ்வொன்று ஏக்கு ஒரு 6 அரேஞ்ச்மெண்ட், பிக்கு 6, சிக்கு 6, டிக்கு 6, டோட்டலாக 24 அரேஞ்ச்மெண்ட்ஸை நம்ம இங்கே அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்த்துருக்கோம். இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸில் பார்த்திங்கன்னா ஏபிசிடி, இப்போ ஏபி இங்கே ஃபஸ்ட்டு 2லேயும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே சிடி இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு அரேஞ்ச்மெண்ட் பாருங்கள், ஏபிசிடி இருக்குது. செகண்ட் அரேஞ்ச்மெண்ட் ஏபி அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சிடியை மட்டும் சஃபிள் பண்ணியிருக்கோம், டிசி அப்படின்னு. அடுத்தது ஏடி 3லேயும் பாருங்கள், 4லேயும் பாருங்கள், 3 4ல் ஏடியை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். டிசியை சிபியை மட்டும் சஃபிள் பண்ணியிருக்கோம். 5ல் பார்த்திங்கன்னா ஏசி, 6லேயும் ஏசி தான், பிடிஏ டிபின்னு சஃபிள் பண்ணியிருக்கோம். ஸோ இதே சிமிலர் ஐடியா யூஸ் பண்ணி தான் இந்த 24 பெர்மிட்டேஷன்ஸ் 24 வழியில் நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ணலாம். 4 ஆப்ஜெக்ட்ஸ் 4 பொருட்கள் கொடுக்கப்பட்டால் 24 வகைகளில் அரேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இதில் ஒன் மோர் திங், இதை நீங்கள் நோட் பண்ணிட்டு ஆகணும். இது ஸ்ட்ரைட் லைன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் மட்டும்தான் 24 ways. இதே சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வட்ட வடிவத்தில் அவங்கள அமர வைக்கும்போது அந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் கொடுத்திங்கன்னா 24 வரவே வராது. அதுக்கு ஃபார்முலா வந்து n-1 ஃபேக்டரியல். இப்போ 4 அப்படின்னா 4 ஃபேக்டரியல் 24 சொன்னீங்க. ஆனால் 4 திங்ஸை நம்ம வட்ட வடிவத்தில் அரேஞ்ச் பண்ணும்போது n-1 ஃபேக்டோரியல் தான் வரும். அந்த n-1 ஃபேக்டோரியல் அப்படிங்கிறது 4 - 1 3 ஃபேக்டோரியல் 6 அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் வரும். அந்த 6 அரேஞ்ச்மெண்ட்ஸை நம்ம இந்த ஃபஸ்ட்டு 6
ஏல ஃபிக்ஸ் பண்ணியிருக்கதே நம்ம மீன் பண்ணிக்கலாம். மீதியெல்லாம் வரவே வராது. ஏன் வராது அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அடுத்த இதில் பாருங்கள். இந்த லீனியர் பெர்மிட்டேஷன் முடிச்சிட்டோம். இந்த லீனியர் பெர்மிட்டேஷன்லேயே அதே தான் இப்போ இங்கே எழுதியிருக்கோம். கலர் மட்டும் டிஃபர் பண்ணி காமிச்சிருக்கோம். இந்த ஃபஸ்ட்டில் இருக்க ஏபிசிடியை பாருங்கள். இந்த ஏபிசிடியை ஏபிசிடி, ஏக்கு அடுத்து பி, பிக்கு அடுத்து சி, சிக்கு அடுத்து டி, இது வந்து சைக்ளிக் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி வர்றத சைக்ளிக் அரேஞ்ச்மெண்ட்ஸ். இந்த ஏபிசிடியை அதுக்கு கலர் அதை பாருங்கள், இங்கே கொடுத்துருக்கோம். 10ல் பாருங்கள், அடுத்தது 16 பாருங்கள், இங்கே வந்து 24. ஏபி அதை ஏயை எடுத்துருங்க, பிசிடி அதை ஏ எடுத்து லாஸ்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டுங்க, பிசிடிஏன்னு வந்துடுது. அடுத்தது இந்த பிசிடிஏவில் 10ல் இருந்த பிசிடிஏ பாருங்கள். அடுத்தது சிடிஏ, இந்த பி எடுத்து லாஸ்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க, சிஏ ஃபஸ்ட்டாக வச்சுக்கிட்டு. இங்கே ஏ ஃபஸ்ட்டாக வைக்கும்போது ஏபிசிடியாக வரும், பிஏ ஃபஸ்ட்டாக வைக்கும்போது ஏஏ தூக்கிட்டு அதை லாஸ்ட்டாக போட்டுருங்க, பிசிடிஏ வரும். இதில் பிசிடிஏவில் சிஏ ஃபஸ்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சிடிஏ இந்த பிஏ லாஸ்ட்டில் கொண்டு போயிடும். ஸோ அடுத்தது சிடிஏபியில் சி எடுத்துருங்க, டிஏபிசி இது பாருங்கள், இந்த சேம் கலரில் இருக்குது. இது எல்லாமே சேம் தான், ஒரே அரேஞ்ச்மெண்ட்ஸில் தான் இருக்குது. இது வந்து சைக்கிளிக் பெர்மிட்டேஷனில் அரேஞ்ச் பண்ணும்போது, இது ஸ்ட்ரைட் லைனில் அரேஞ்ச் பண்ணும்போது நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸில் இதுவும் ஒன்றா எடுத்துக்கலாம். ஆனால் சைக்கிளிக்கில் நிறுத்தும் போது வட்ட வடிவத்தில் அவங்கள அரேஞ்ச் பண்ணிங்கன்னா எல்லாம் ஒன்று போல தான் தெரியும். தே ஆர் ஒன் அண்ட் த சேம், வெவ்வேறு கிடையாது. ஏன்னா வட்ட வடிவத்தில் எடுக்கும்போது ஒன்றா தான் தெரியும் உங்களுக்கு, வேறு சான்ஸே கிடையாது. அப்போ இதெல்லாம் சேர்ந்து இந்த 4 அரேஞ்ச்மெண்ட்ஸ் பாருங்கள், இந்த 1ல் இருக்கிறது, 10ல் இருக்கிறது, 16ல் இருக்குது, 24ன்னு சேர்ந்து ஒரு பெர்மிட்டேஷனாக தான் நம்ம எடுத்துக்கணும். ஒரே ஒரு மாற்றமாக தான் நம்ம எடுத்துக்க முடியும். அப்போ இந்த 4க்கு பதிலாக நம்ம 1 எடுக்கிறோம். அதே மாதிரி ஒவ்வொரு கலரும் கொடுத்துருக்கோம். செகண்ட் வந்து ஏபிடிசி, அதுக்கும் பாருங்கள் இங்கே 11, 18, 22 ஒவ்வொன்றிலையும் இப்போ இந்த 3 டெலீட் பண்ணிடுவோம். இந்த செகண்ட் காலம், தேர்டு காலம், ஃபோர்த்து காலமில் இருக்கிறதெல்லாம் டெலீட் ஆகிடுது. பிகாஸ் இந்த பிசிடிஏ, சிடிஏபி, டிஏபிசிங்கிறது ஏபிசிடியை தான் மீன் பண்ணும் சைக்கிளிக் பெர்மிட்டேஷன், அதாவது சர்க்குலர் பெர்மிட்டேஷனில் பார்க்கும்போது. அப்போ 1 எடுத்தாலே போதும், இதெல்லாம் எடுக்க தேவையில்லை. ஸோ இப்போ அதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சு ஏபிசிடி, பிசிடிஏ, சிடிஏபி, டிஏபிசி. அதே மாதிரி தான் அடுத்தது ரெட் கலரில் இருக்கிற அரேஞ்ச்மெண்ட்ஸை நம்ம பார்க்க போகிறோம். தே ஆர் ஒன் அண்ட் த சேம், ரெண்டும் வெவ்வேறு, அந்த 4மே வெவ்வேறு கிடையாது. அப்போ 4 பெர்மிட்டேஷன் இருந்ததுன்னா இப்போ ரெட் கலரில் இருக்கிறத மார்க் பண்ண போகிறோம் பாருங்கள். இந்த ரெட் கலரில் இருக்க 4மே சேர்ந்து ஒரு பெர்மிட்டேஷன் தான் மீன் பண்ணும். நீங்கள் 4ஆக எடுத்துக்க முடியாது. எப்போன்னா சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட்ஸில் வட்ட வடிவத்தில் அரேஞ்ச் பண்ணும்போது இந்த 4க்கு சேர்ந்து ஒரு அரேஞ்ச்மெண்ட் தான் எடுக்கிறோம். அது செகண்டில் இருக்கிறதா மட்டும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் மைண்டில். இதை அப்படியே மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிங்க. இதை சைக்கிளிக், அதாவது சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட்ஸில் இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சைக்கிளிக்கில் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி பேட்டர்ன் இங்கே மீன் பண்ணணும். அடுத்தது இந்த க்ரீன் கலரில், அதாவது அது பாருங்கள் ஏடிபிசி, இதை நம்ம பார்த்தோம். அதுவும் ஒரே அரேஞ்ச்மெண்ட்ஸாக தான் எடுக்க முடியும். அடுத்தது 4th இருக்க இந்த ஏடிசிபி பாருங்கள், அதை பாருங்கள், அந்த 4 சேர்ந்து ஒரு அரேஞ்ச்மெண்ட் தான் மெயின் பண்ணிக்கலாம். அடுத்தது 5ல் இருக்கிறது ஏசிபிடி, பிடிஏசி, சிபிடிஏ, டிஎஸ்சிபி, இதெல்லாம் சேர்ந்து ஒரு அரேஞ்ச்மெண்ட்டாக மெயின் பண்ணணும். அடுத்தது ஏசிடிபி 6ல் இருக்கிறது, அதுக்கான கரஸ்பாண்டிங் எவ்வளவு. இப்போ இந்த தேர்டு காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம், ஃபோர்த் காலமில் எல்லாமே டெலீட் பண்ணிவிட்டவா, மீதி இருக்கிறது ஃபஸ்ட்டில் இருக்க 6 மட்டும்தான். இதை தான் நம்ம சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ண முடியும். அப்போ சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட்ஸில் 4 திங்ஸ் கொடுத்தாங்கன்னா 4 - 1 3 ஃபேக்டோரியல், அதாவது 6 waysல தான் அரேஞ்ச் பண்ண முடியும். அந்த 6 ways எதுவுமே வேறு எதுவும் கிடையாது, இங்கே உள்ளது மட்டும்தான். ஸோ இது எப்படி ஒன் அண்ட் த சேம் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இந்த ஃபஸ்ட்டில் இருக்க ஏபிசிடி, இங்கே 10ல் இருக்க பிசிடிஏ, 16ல் இருக்க சிடிஏபி, 24ல் இருக்க டிஏபிசி, எல்லாமே ஒன்று தான் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறத, அதை ஸ்ட்ரைட் லைனில் இருந்ததை இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஏபிசிடி இருக்குது, இங்கே பாருங்கள். அதையே பாருங்கள், இங்கே என்ன இருக்குது பாருங்கள், டிஏபிசி, அது நம்ம 10ல் பார்த்தது. அடுத்தது இங்கே ஏஏ ஃபஸ்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே பிஏ ஃபஸ்ட்டாக ஃபிக்ஸு, இங்கே சிஏ ஃபஸ்ட்டாகவும் இங்கே டிஏ ஃபஸ்ட்டாகவும் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாலும் நம்ம கலரிங் டிஃப்ரென்ஸ்க்காக ஏஏ மட்டும் க்ரீனில் காமிச்சிட்டு மீதியெல்லாம் ரெட்டில் காமிச்சிருக்கோம். ஸோ இப்போ இது எல்லாமே ஒன்று தான் டினோட் பண்ணியிருப்பாங்க. ஏபிசிடி அவங்க அப்படியே மூவ் பண்ணி தான் இடத்த தான் நகர்ந்து தான் நிற்கிறாங்களே தவிர சஃபுலாகவே இல்லை.
ஸோ இப்போ ஏபிசிடி தான் இங்கேயும் இருக்குது, இங்கேயும் ஏபிசிடி தான். மூமெண்ட்ஸ் தான் நடந்திருக்க தவிர சஃப்ளிங் நடக்கவே இல்லை. சஃப்ளிங் நடந்தால் தான் இதில் நீங்கள் டிஃப்ரெண்ட் பெர்மிட்டேஷனாக எடுக்க முடியும். வேறு வேறு பெர்மிட்டேஷனாக சொல்லவே இல்லை. இது எல்லாமே ஒரே பெர்மிட்டேஷனாக பாருங்கள். இங்கே பாருங்கள், ஏபிசிடி 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 இது 4மே சேர்ந்து ஒரு பெர்மிட்டேஷனுக்கு தான் நம்ம மீன் பண்ணிக்க முடியும். ஆனால் இதை ஸ்ட்ரைட் லைன் அரேஞ்ச்மெண்ட்ஸாக எழுதும்போது ஏஏ ஃபஸ்ட்டாக, பிஏ ஃபஸ்ட்டாக, சிஏ ஃபஸ்ட்டாக, டிஏ ஃபஸ்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணும்போது 4 அரேஞ்ச்மெண்ட்ஸும் நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் சைக்கிளிக்கில், அதாவது சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட்ஸில் எடுக்க முடியாது. ஏன்னா தே ஆர் இன் சைக்கிளிக், வட்ட வடிவத்தில் இருக்கிறதுனால. அப்போ இது 4மே ஒன் அண்ட் த சேம் தான். தே ஆர் ஒன் அண்ட் த சேம், வெவ்வேறு கிடையாது. அதனால் இது 4க்கும் சேர்த்து ஒரு அரேஞ்ச்மெண்ட்டாக தான் நம்ம மீன் பண்ணிக்கணும். ஸோ அப்போ ஏபிசிடியை டிஏபிசி, டிஏ ஃபஸ்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். அடுத்தது சிடிஏபி, சிஏ ஃபஸ்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். பிசிடிஏ இது ஸ்ட்ரைட் லைன் அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்கு 4ஆக பண்ணாலும் சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வட்ட வடிவ வகையில் அரேஞ்ச் பண்ணும்போது ஒன்று தான் நம்ம எடுத்துக்கணும். அந்த க்ரீனில் உள்ளதை மட்டும் நம்ம எடுத்துக்கிறதா மீன் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஒவ்வொன்றிலையும் நம்ம இந்த ரெட் கலர் இங்கே இப்போ மார்க் பண்ணியிருக்க மாதிரி இதை 3மே டெலீட் பண்ணிவிட்டு 1 தான் நம்ம எடுத்துக்குவோம். ஸோ அதே தான் நம்ம ஃபஸ்ட் காலமில் பார்த்ததை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இந்த செகண்டு, தேர்டு, ஃபோர்த்தெல்லாம் டெலீட் ஆகிடுது. பிகாஸ் ஆஃப் சைக்கிளிக் அரேஞ்ச்மெண்ட்ஸில் வரும்போது தே ஆர் ஒன் அண்ட் த சேம். எல்லாம் ஒவ்வொன்றுக்குமே 3 டெலீட் ஆகிடும். அப்போ 18 டெலீட் ஆகிடும். அப்போ ஃபஸ்ட்டில் இருக்க லீனியர் பெர்மிட்டேஷனில் ஃபஸ்ட்டில் இருக்க 6 மட்டும் நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இப்போ பார்க்குறோம் பாருங்கள். ஏபிசிடியை அரேஞ்ச் பண்ணிட்டோம் ஃபஸ்ட்டு வே. இப்போ ஏபிசிடி இங்கே இருந்தாலும் இது செகண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பாருங்கள், ஏபிடிசியாக இருக்குது. இது வேறு அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான், இது டிஃப்ரெண்ட் செகண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ். அடுத்தது ஏடிபிசி, இது ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ். இந்த ஏபிசிடியில் ஏபியை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சிடியை மட்டும் சப் பண்ணி நம்ம சிடிக்கு பதிலாக டிசின்னு எழுதிட்டோம். இந்த ஆர்டரில் பாருங்கள், இங்கே சிடி இருக்குது, இந்த இடத்துல டிசி இருக்குது, சஃபுல் ஆகிருக்கு. அடுத்தது இந்த ஏபிடிசியில் ஏசி அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பிடியை மட்டும் சஃபுல் பண்ணி இங்கே டிபின்னு எழுதியிருக்கோம். இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் மாற்றிருக்கோம். அடுத்தது ஃபோர்த் அரேஞ்ச்மெண்ட்ஸ், இந்த ஏடி அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே பிசி இருக்குது பாருங்கள், அதுக்கு போல் சிபின்னு மீன் பண்ணியிருக்கோம். இந்த தேர்டுலேருந்து தான் ஃபோர்த்து கொண்டு வந்திருக்கோம். ஏடியை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பிசியை மட்டும் சேஞ்ச் பண்ணால் சிபி அப்படின்னு கிடைக்கும் பாருங்கள். சிபி இந்த ஆர்டரில் நீங்கள் போயிட்டு வாங்க. இது ஆன்டி கிளாக் வைஸில் நம்ம மீன் பண்ணிக்கிட்டோம். எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுங்கிற சொல்லியிருக்கோம். அடுத்தது எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த இடத்துல ஏசிடிபி இது 5th அரேஞ்ச்மெண்ட்ஸ். அடுத்தது 6th அரேஞ்ச்மெண்ட்ஸ் பாருங்கள், ஏசிபிடி. இந்த ஏசியை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே டிபி இருக்குது, இங்கே ஏசியை ஃபிக்ஸ் பண்ணிட்டா டிபிக்கு பதிலாக பிடி இருக்குது. ஸோ 6மே டிஃப்ரெண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான். இதுதான் இந்த 6 அரேஞ்ச்மெண்ட். 4 திங்ஸ் கொடுத்துருந்தா 4 - 1 3 ஃபேக்டோரியல் 6 வேஸில் நம்ம அரேஞ்ச் பண்ண முடியும் வட்ட வடிவத்தில். சர்க்குலர் பெர்மிட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சர்க்குலர் பெர்மிட்டேஷனில் ஒன்று இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் கவனிக்க வேண்டியது ஆன்டி கிளாக்வைஸ் பெர்மிட்டேஷன், கிளாக்வைஸ் பெர்மிட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிளாக்வைஸ், ஆன்டி கிளாக்வைஸ் அப்படின்னா கடிகார திசை, கடிகார எதிர் திசை. கிளாக்வைஸ் அப்படிங்கிறத பாருங்கள், இப்போ பாருங்கள் ஏடிபிசிபி இதை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் ஏபிசிடின்னு இதை மீன் பண்ணிங்க. இந்த 4th அரேஞ்ச்மெண்ட்ஸில் இருக்கிறத நல்லா கவனிங்க. ஏபிசிடி இதை நீங்கள் கிளாக்வைஸ் கடிகார திசையில் சுற்றுறது மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஏபிசிடியை. அதுக்கு நேராக உள்ள மேலே உள்ளதை பாருங்கள், இது ஏபிசிடி தான். இதுவும் இதை எப்படி டினோட் பண்ணுறோம் அப்படின்னா, இது ஆன்டி கிளாக்வைஸில் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல ஏபிசிடிங்கிறது கிளாக்வைஸ்லையும், இதுக்கு நேராக மேலே உள்ளதை ஏபிசிடிங்கிறது ஆன்டி கிளாக்வைஸில் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் கடிகார எதிர் திசையில். அடுத்தது இங்கே உள்ளதை பாருங்கள், 5th உள்ள அரேஞ்ச்மெண்ட்ஸை ஏசிடிபிங்கிற அரேஞ்ச்மெண்ட்ஸு. அதே இதை இந்த ஏசிடிபி அப்படிங்கிற அரேஞ்ச்மெண்ட்ஸை பாருங்கள். அதை இந்த பக்கம் பார்க்கும்போது நீங்கள் கிளாக்வைஸ் டைரக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஏபிடிசி. இது எப்படி சொல்கிறீங்கன்னா, ஏபிடிசியை
நம்ம கிளாக்வைஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஏபிடிசி கிளாக்வைஸ். அதே ஏபிடிசியை இந்த டைரெக்ஷனில் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இதுக்கு பேர் ஆன்டி கிளாக்வைஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ். அடுத்தது இங்கே ஏலேருந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிங்க மைண்டை. ஏடிபிசி ஏபி அதாவது ஏடிபிசி அரேஞ்ச்மெண்ட்ஸு. இது கிளாக்வைஸ் ஏடிபிசி. அது ஏடிபிசியை இந்த டைரெக்ஷனில் அரேஞ்ச் பண்ணிங்கன்னா அது ஆன்டி கிளாக்வைஸ் டைரெக்ஷன். ஸோ இப்போ 3 ஆன்டி கிளாக்வைஸ் 3 கிளாக்வைஸ் டைரெக்ஷன் இருக்குது. ஸோ மேலே இருக்கிறதெல்லாம் ஆன்டி கிளாக்வைஸ் டைரெக்ஷன் பெர்மிட்டேஷனை மீன் பண்ணுது. கீழே இருக்க 3 வந்து கிளாக்வைஸ் டைரெக்ஷன் மீன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்பர் ஆஃப் ஆன்டி கிளாக்வைஸ் டைரெக்ஷன் சர்க்குலர் பெர்மிட்டேஷனும் கிளாக்வைஸ் சர்க்குலர் பெர்மிட்டேஷன் ஈக்குவலாக தான் இருக்கும். இது 3 தான், அது 3 தான். ஸோ சேம் நம்பராக தான் இருக்கும். இதே வந்து ஐடென்டிக்கலாக இருந்ததுன்னா எல்லாமே ஒன்றா தான் இருக்கும். ஐடென்டிக்கல் இப்போ ஏபிசிடி அப்படிங்கிறது எல்லாமே ஒரே பொருளாக இருந்ததுன்னா ஒரு டைம் தான் நம்ம எடுக்கும். ஆன்டி கிளாக்வைஸ் எல்லாமே சேம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் மாதிரி தான் தெரியும் உங்களுக்கு. ஏன்னா வெவ்வேறு பொருட்களை நம்ம எடுக்கல. இப்போ நம்ம நெக்லஸில் அந்த பாசிலாம் அது பீட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுவோம். அதெல்லாம் ஒரே மாதிரியான பொருட்களை எடுத்திங்கன்னா ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸை மட்டும் மீன் பண்ணால் போதும். ஆன்டி கிளாக்வைஸ் அல்லது கிளாக்வைஸ் மட்டும் மீன் பண்ணிக்குவோம். அப்போ 3 மட்டும் தான் வரும். 4 பீட்ஸ் கொடுத்துருந்தாங்க, மணிகள் 4 மணிகள் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் 3 ஃபேக்டரியல் வேஸில் தான் அரேஞ்ச் பண்ண முடியும் 4 பீட்ஸ் வச்சு. இப்போ ஏஎன்டி அப்படிங்கிற 3 லெட்டர் வேர்டு இருக்குது. இந்த 3 லெட்டர் வேர்டை வச்சுக்கிட்டு நம்ம எத்தனை வார்த்தைகளை உருவாக்க முடியும்? ஹவு மெனி வேர்ட்ஸ் கேன் பி ஃபார்ம்டு யூஸிங் திஸ் 3 லெட்டர்ஸ் ஏஎன்டி அப்படிங்கிறது உங்களுக்கு 3 ஃபேக்டோரியல் 3யும் யூஸ் பண்ணிக்கலாம். 3 லெட்டர் வேர்டு யூஸ் கண்டுபிடிக்கலாம். அப்போ ஏஎன்டிங்கிறது ஒரு ஃபார்மேட். ஏஏ திரும்ப ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு என்டியை சஃபிள் பண்ணிங்கன்னா டிஎன் ஏடிஎன். என்னை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டிஏ எழுதினீங்கன்னா அடுத்தது என்னை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஏடி. இது 4th அரேஞ்ச்மெண்ட்ஸ். அடுத்தது டிஏ ஃபிக்ஸ் பண்ணிங்க டிஎன்ஏ. அடுத்தது டிஏ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு என்ஏவை சஃபிள் பண்ணி ஏஎன். ஸோ இப்போ ஏஎன்டி அப்படிங்கிற 3 லெட்டர்ஸை யூஸ் பண்ணி நம்மளால் 6 வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும். 6 வார்த்தைகளை 6 வழியில் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கும். அரேஞ்ச்மெண்ட்ஸ் முடிச்சிட்டோம். இந்த லீனியர் பெர்மிட்டேஷன் பாருங்கள். இந்த ஏஎன்டி அப்படிங்கிற அந்த வேர்டில் இருக்க லெட்டர்ஸ் பாருங்கள். தெர் இஸ் நோ ரெப்படிஷன். எந்த லெட்டருமே திரும்பி வரலை. திரும்பி வராத லெட்டர்ஸ் ஏஎன்டி. ஏ ஒரு தடவை வந்திருக்கு, என் ஒரு தடவை வந்திருக்கு, டி ஒரு தடவை வந்திருக்கு. அப்போ ஏஎன்டிங்கிற 3 லெட்டர்ஸை யூஸ் பண்ணி நம்ம 6 வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். 6 வைஸில் அரேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். பட் இஃப் இட் இஸ் 3 லெட்டர்ஸ் கொடுத்துருக்க ஒரு வேர்டை வச்சுக்கிட்டு ரெப்படிஷன் இருந்தால் எப்படி ஃபார்ம் பண்ணலான்னு பாருங்கள். இப்போ இதில் வந்து 3 ஃபேக்டோரியல் 6 வைஸில் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். 3 லெட்டர்ஸ் கொடுத்துருந்தா 3 ஃபேக்டோரியல் வைஸில் அரேஞ்ச் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள் ஏஎஸ்எஸ் அப்படிங்கிற வேர்டு கொடுத்துருக்காங்க. இதில் 3 லெட்டர்ஸ் தான் இருக்குது. பட் இங்கே 3 லெட்டர்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு 3 ஃபேக்டோரியல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வருமானா வராது. பிகாஸ் லெட்டர்ஸ் ரிப்பீட்டட். எஸ்ங்கிற லெட்டர் 2 டைம்ஸ் வந்திருக்கு, ஏ 1 டைம் தான் வந்திருக்கு. ஸோ இதில் எப்படி அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஏஎஸ்எஸ் வரும். அடுத்தது எஸ்ஏஎஸ் ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ். அடுத்தது எஸ்எஸ்ஏ. இதுக்கு மேலே உங்களால் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணவே முடியாது. நீங்கள் என்ன பண்ணாலும் இந்த 3 அரேஞ்ச்மெண்ட்ஸ் மேலே வராது. லீனியர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான். நேர்கோட்டில் வடிவத்தில் ஆரம்பித்தா கூட லீனியர் பெர்மிட்டேஷன் கூட நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் எத்தனை ஃபார்ம் பண்ண முடியும்னா 3 மட்டும்தான் ஃபார்ம் பண்ண முடியும். பிகாஸ் ஆஃப் ரெப்படிஷன் ஃபார்ம். இங்கே ரெப்படிஷன் இருக்கிறதுனால லெட்டர்ஸ் 3 லெட்டரில் ஒரு லெட்டர் வந்து 2 தடவை வந்திருக்கு, ஒரு லெட்டர் ஒரு தடவை வந்திருக்கு. ஸோ டோட்டலாக 3 லெட்டர்ஸில் ரெப்படிஷன் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா இங்கே ரெப்படிஷன் இல்லைன்னா 3 ஃபேக்டரியல் வேஸ். இங்கே ரெப்படிஷன் இருக்கிறதுனால இது 3 வேஸில் 3 வேர்ட்ஸ் மட்டும்தான் ஃபார்ம் பண்ண முடியும். வித் மீனிங் ஆர் வித்தவுட் மீனிங். இது மீனிங்லாம் பார்க்கக்கூடாது. வித் மீனிங் ஆர் வித்தவுட் மீனிங் நம்ம 3 அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். 3 லெட்டர்ஸ் கொடுத்துருந்தா 3 ஃபேக்டோரியல் ரெப்படிஷன் இருக்குன்னு பாருங்கள். இப்போ எஸ்ங்கிற லெட்டர் 2 டைம்ஸ் வந்துருக்குன்னா அப்போ 2 ஃபேக்டோரியல் போட்டுருணும். ஸோ அவ்வளோதான். 3 லெட்டர்ஸ் கொடுத்துருந்தா 3 ஃபேக்டோரியல் நியூமரேட்டரில் போட்டுருங்க. இங்கே 3 ஃபேக்டோரியல் போட்டோம். இங்கே ரெப்படிஷன் இல்லாதனால டினாமினேட்டரில் 1 ஃபேக்டோரியல் தான். எல்லாமே ஒவ்வொரு தடவை வந்திருக்கனால எல்லா லெட்டருக்குமே 1 ஃபேக்டோரியல். ஸோ அதனால் நம்ம போடலை. அதை இங்கே ரெப்படிஷன் இருக்கிறதுனால ஒரு லெட்டர் வந்து 2 தடவை வந்திருக்கு. ஸோ இப்போ 2 ஃபேக்டோரியலாக டிவைட் பண்ணிடுங்க. தட்ஸ் ஆல்.
ஸோ 3 ஃபேக்டரியல்ங்கிறது 6, 2 ஃபேக்டரியல்ங்கிறது 2, 6/2 3. ஸோ இப்போ 3 வேஸில் அரேஞ்ச் பண்ண முடியும். இப்போ நம்ம 3 லெட்டருங்கிறனால நம்ம இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பெர்மிட்டேஷன் சால்வ் பண்ணி காமிச்சிட்டோம். பட் ஃபார்முலாவை நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். எத்தனை லெட்டர் இருக்குதோ அத்தனை லெட்டரை மேலே போட்டுருங்க. ரெப்படிஷன் இருந்தால் அந்த நம்பர் ஆஃப் ரெப்படிஷனை டினாமினேட்டரில் ஃபேக்டோரியலில் எழுதிருங்க. தட்ஸ் ஆல்.